தீபாவளி ஒளித்திருவிழா. நம் வீடுகளிலும் மனதிலும் ஒளியை பாய்ச்சும் ஒரு பண்டிகை. நாம் அனைவரும் வருடந்தோறும் இந்த பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் தீபாவளி என்றால் என்ன? ஏன் கொண்டாடுகிறோம்? நமது வேதங்கள், புராணங்கள் மற்றும் பழமையான கையெழுத்து பிரதிகளில் இந்த பண்டிகையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது வெறும் கதை மட்டுமா அல்லது ஆழமான உண்மைகள் இருக்கிறதா? வாருங்கள், உண்மைகளை மட்டும் ஆராய்வோம். தீபாவளி என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. தீபம் என்றால் விளக்கு அல்லது ஒளி. ஆவளி என்றால் வரிசை. ஆக தீபாவளி என்றால் விளக்குகளின் வரிசை என்று பொருள். இந்த பண்டிகையின் அடிப்படை தத்துவம் மிக ஆழமானது. இது இருளிலிருந்து ஒளிக்கு, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு, தீமையிலிருந்து நன்மைக்கு நாம் செல்லும் பயணத்தை குறிக்கிறது. தீபாவளி பற்றி நேரடியாக பெயரிட்ட வேத பாடல்கள் அரிது என்றாலும் அதன் கூறுகள் புராணங்கள் மற்றும் பண்டைய நூல்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. 1. பத்ம புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம். இந்த இரு புராணங்களிலும் விளக்குகள் ஏற்றுதல் மற்றும் தீபாவளி போன்ற திருவிழாக்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸ்கந்த புராணம் விளக்குகள் ஏற்றுவது அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை வரவழைக்கும் என்றும் அது ஒரு சுபகரமான நிகழ்வு என்றும் கூறுகிறது. 2. நரகசூரனை வென்ற கதை. விஷ்ணு புராணம் மற்றும் பாகவத புராணம். தீபாவளியின் 2வது நாள் நரக சதுர்த்தசி என்று கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு புராணம் மற்றும் பாகவத புராணம் ஆகியவற்றில் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் அசுரன் நரகசூரனை அழித்த கதை கூறப்பட்டுள்ளது. நரகசூரனை கொன்றது தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. தென்னிந்தியாவில் இது தீபாவளியின் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. 3. ஸ்ரீராமர் அயோத்தி திரும்பிய கதை. ராமாயணம். வட இந்தியாவில் தீபாவளி ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயருடன் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து அசுர அரசன் ராவணனை வென்று தனது தலைநகரமான அயோத்திக்கு திரும்பியதை கொண்டாடுகிறது. அயோத்தி மக்கள் தங்கள் அன்புக்குரிய அரசனையும் அரசியையும் வரவேற்க விளக்குகளின் வரிசையை ஏற்றி ஒளியூட்டினர். இதுவும் அஞ்ஞானத்தின் மீது ஞானத்தின் வெற்றியே. 4. லக்ஷ்மி தேவி மற்றும் குபேர வழிபாடு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்க்கடலை கடைந்தபோது செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவி தோன்றினார். பிரம்ம புராணம் போன்ற நூல்களில் லக்ஷ்மி தேவியின் வழிபாடு செல்வத்தையும் வளத்தையும் அளிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து லக்ஷ்மி தேவியை வரவேற்கின்றனர். முதல் நாளான தன்த்ரேஸ் என்று லக்ஷ்மி மற்றும் குபேரரை வழிபடுவது செல்வத்தை அதிகரிக்கச் செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது. வேதங்களும் புராணங்களும் தீபாவளியை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கான சில வழிமுறைகளும் குறிப்புகளும் உள்ளன. 1. விளக்குகள் ஏற்றுதல். பத்ம புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் ஆகிய பழைய நூல்கள் தீபாவளி நிரவில் பல விளக்குகளை ஏற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. காவிய மீமாம்சை எனும் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நூலில் வீடுகளை சுண்ணாம்பு பூசி எண்ணெய் விளக்குகளால் அலங்கரிப்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. விளக்கு ஏற்றுவது இருளை நீக்கி நல்ல சக்திகளை வரவேற்கிறது. 2. தைல ஸ்நானம். பிரம்ம புராணம் போன்ற நூல்கள் நரக சதுர்த்தசி, அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பற்றி குறிப்பிடுகின்றன. எண்ணெயில் லக்ஷ்மியும் நீரில் கங்கையும் குடியிருக்கிறாள் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த நீராடல் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவதாக கருதப்படுகிறது. 3. யம வழிபாடு. சில புராணங்களின் கூற்றுப்படி முதல் நாளான தன்த்ரேஸ் என்று யமதர்மராஜாவுக்கு விளக்கேற்றி அகால மரணத்தை தவிர்க்கும் பொருட்டு பிரார்த்தனை செய்வது ஒரு சடங்காக உள்ளது. பட்டாசு வெடிப்பது என்ற நடைமுறை ஆரம்பகால புராணங்கள் எழுதப்பட்ட காலத்திற்கு கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை பிந்தையது. இது இடைக்கால இந்தியாவில் தொழில்நுட்பம், வெடிமருந்து அறிமுகமான பின்னர் உல்காதானம் என்ற தொன்மையான காலத்தில் தீப்பந்தம் அல்லது தீக்கொழுந்து என்று அழைக்கப்பட்ட ஒன்றியின் வகையாக அந்த பாரம்பரிய பழக்கத்தின் நவீன வடிவமாக உருமாறியிருக்கலாம். நவீன பட்டாசுகள் புராதன புராணங்களில் நேரடியாக இல்லை. ஆகவே நண்பர்களே,
தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது நமது பண்டைய வேதங்கள், புராணங்கள் மற்றும் பண்பாட்டின் ஆழமான உண்மைகளை பிரதிபலிக்கிறது. இது ஒளி, ஞானம், வெற்றி இவற்றை கொண்டாடும் ஒரு திருவிழா. விளக்கு ஏற்றுதல், எண்ணெய் நீராடல், தெய்வ வழிபாடு, குடும்ப பிணைப்பு இவை அனைத்தும் நமது பண்டைய நூல்கள் போதிக்கும் தீபாவளி கொண்டாட்டத்தின் அங்கங்களாகும். உண்மைகளை அறிவோம், விழிப்புடன் கொண்டாடுவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மகிழ்ச்சியான தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.